நட்சத்திரா முதியோர் இல்லத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம யூடியூப் சேனல்ல நாங்க டெய்லி என்னென்ன பண்றோம்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வருக வருக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன். நீங்க யாரு, என்ன பண்ணீங்க உங்க வாழ்க்கையில்? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் நம்மாழ்வார். நான் செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அடுத்த கிராமத்தில் பிறந்தவன். என்னுடைய வரலாறு பெரிய வரலாறு, சுருக்க சொல்ல முடியாது. ரயில்வே தொழிற்சங்கத்திலிருந்து பழிவாங்கப்பட்டு தலைவரால் மீண்டும் வேலை வாங்கி தரப்பட்டு ஒரு தொழிலாளி. ஓய்வு பெற்று 32 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனக்கு குழந்தைகள் இல்லை. வயது மூப்பு காரணமாக வயது முதிர்ந்தோர் குடியிருப்பு இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறேன். இந்த இல்லம் நன்றாக பராமரிக்கப்படுகிறது, நல்ல உணவு வழங்கப்படுகிறது. ஆக எந்த குறையும் இல்லை. நாங்களும் குறைவற்று இருக்கிறோம். தினம் மேலும் மேலும் புகழ் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. உங்க மனைவி பத்தி சொல்லுங்க. எங்கள் மனைவி பேர் என்ன? பூங்கோதை. என்ன கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வித்தியாசம். அவ்வளோதான். நான் 91 அடியெடுத்து வைக்கிறேன். அவர் 82 அடியெடுத்து வைக்கிறார். வாழ்க்கையில் மேடு வல்லவன் இதுவும் கலந்துதான் முன்னேறி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில சாதிச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம், இந்த விஷயம் எங்க லைஃப்பை வந்து நாங்க சாதிச்சோம் அப்படின்னா இந்த விஷயம் அப்படின்னு? 1968 லோகோமோட்டிவ், அதாவது கறி வண்டி இன்ஜினு 55 வேலைக்கு வந்து 68 பயர்மேன் டிரைவர் ஆகி பெரிய ஸ்ட்ரைக் செய்தோம். அப்போதெல்லாம் தொழிலாளர்களை முற்போக்குவாதிகள் ஸ்ட்ரைக் செய்தவர்களை நக்சலைட் என்று சொல்வார்கள். நக்சலைட் என்று சொல்லி 69 சஸ்பெண்ட் செய்து 69 கடைசியில் வேலையை விட்டு நீக்கப்பட்டேன். நான் ஒரு கலைஞர் அபிமானி. கலைஞருக்கு தெரியும். ரயில்வே தொழிற்சங்கத்தில் ஈடுபடும் போது திருச்சி விரும்பினெல்லாம் அவர் சந்திப்பேன். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் நான் நக்சலைட்டில்லை, என்னுடைய ரசிகன், என்னுடைய தோழன், என்னை பின்பற்றுபவன் என்று சொல்லி ஸ்டாலினுக்கு திருமணம் செய்ய எடுத்த ஜெகதீன் ராம் அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருக்கும்போது அவரை டெல்லியில் நேரடியாக நானும் எங்களுடைய தொழிற்சங்க தலைவர் குப்புசாமி ஆகியோரும் கலைஞரும் சென்று சந்தித்து ஜெகதீன் ராம் அவருடைய இல்லத்தில் உணவு கொடுத்து கலைஞரை ஆதரித்து எனக்கு மறு உத்தரவு வாங்கி தந்த கலைஞர் அவருடைய பௌரவரா நாளில் மேலும் மேலும் அவர் நீடு வாழ வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர்? என் பேர் பூங்கோதை. எப்படி இருக்கீங்க? உங்க கணவரை பற்றி கொஞ்சம். என் கணவர் நல்லவர். எந்த ஒம்புக்கும் போக மாட்டார். வீடு உண்டு, வீட்டு வாசலும் உண்டு நிற்பார்கள். அந்த எந்த கட்ட பழக்கமும் கிடையாது. குடி இல்லை, இது இல்லை, எந்த இதுவும் பழக்கமும் கிடையாது. வெளியே போக மாட்டார், வீட்டிலே தான் இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து டிவி தான் முக்கியம், நியூஸ் தான் முக்கியம். எதுவும் அனாவசியமாக எதுவும் பேச மாட்டார். 99க்கும் போக மாட்டார். மகிழ்ச்சி. எதுக்காகமா இந்த ஹோம் வந்தீங்க? என்ன காரணம்? எங்களுக்கு யாரும் இது இல்லை, அதனால நாங்கள் ஹோமுக்கு வந்துட்டோம். வணக்கம்.